தலைப்பு செய்திகள். மலையக மக்கள் என்றும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடனே நடத்தப்படுகின்றனர். இலங்கையில் தொலைபேசி பயன்படுத்துவோருக்கு போலீசார் வெளியிட்ட முக்கிய தகவல். இலங்கையில் 3 ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்தம், சுகாதார அமைச்சு தகவல். முதல்வர் விஜய் அமைச்சரவையில் முதலாக ஏஐ துறைக்கு அமைச்சர் நியமனம். 94 வயது முன்னாள் அதிபர் மீது கொலை குற்றச்சாட்டு. கியூபா மீது பிடியை இறுக்கும் அமெரிக்கா. விரிவான செய்திகள். இலங்கையில் தமிழ் மக்கள் ஒரு தனித்துவமான தேசிய இனம் என்பதையும் அவர்கள் பூர்வீக நிலம் மற்றும் உரிமைகளையும் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொண்டு மதிக்கும் போது இந்த நாட்டில் உண்மையான சமாதானம் ஏற்படும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் புதன்கிழமை நடைபெற்ற மாநாட்டில் சர்வமத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான தூதுவர் மற்றும் ஏனைய நாடுகளின் தூதுவர்கள் முன்னிலையில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், இலங்கையிலேயே பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கி விகாரைகள் அமைக்கப்படும் அதேவேளை ஏனைய மதங்களின் நிலங்கள் குத்தகை அடிப்படையிலேயே வழங்கப்படுகின்றன. நீதிமன்ற தீர்ப்புகளையும் மீறி குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மலை, நீராவியடி, தையிட்டி, குச்சவெளி ஆகிய இடங்களில் மக்களின் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுகின்றன. குறிப்பாக குச்சவெளியில் 2 வீதமே சிங்கள மக்கள் வாழும் சூழலில் 36 விகாரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சவேந்திர சில்வா மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் பறிக்கப்பட்ட வலிகாமம் வடக்கில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் மக்கள் அகதிகளாக வாழ்கின்றார்கள். அண்மையில் மலையகத்தில் நீலகாமம் தோட்ட மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு கொட்டில்கள் உடைக்கப்பட்டுள்ளன. தமிழர்கள், முஸ்லிம்கள் மற்றும் மலையக மக்கள் இன்றும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடனே நடத்தப்படுகின்றார்கள். கடந்த மே மாதம் 18ஆம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் திரண்ட மக்களின் கண்ணீரே தமிழ் மக்களின் ஆறாத வடுக்களுக்கு சான்றாகும். 2009இல் ஃபாதர் பிரான்சிஸ் தலைமையில் சரணடைந்த 56 போராளிகள் உட்பட பல்லாயிரக்கணக்கான காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. முன்னாள் மாகாண சபை அமைச்சர் அனந்தி சசிதரன் தன் கணவனை கைகளால் ஒப்படைத்தும் இன்னும் நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கவில்லை. யுத்த காலத்தில் 1,46,000 பேர் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள் என்ற உண்மையான வரலாற்று ஆவணத்தை மன்னாரின் மறைந்த பேராயர் ராயப்பு ஜோசப் நல்லிணக்க ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்தார். உள்நாட்டில் நீதி விசாரணை சரியாக நடக்காததால் தான் நாங்கள் ஜெனீவாவை நாட வேண்டியுள்ளது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவோ உள்நாட்டில் தான் பேச வேண்டும் என்கின்றார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்காக இதுவரை எந்த ஒரு சிங்கள தலைவரும் மன்னிப்பு கேட்கும் தைரியத்தை காட்டவில்லை. கிளிநொச்சி வட்டக்கட்சியில் பிறந்து வளர்ந்த நான் போரின் கொடூரங்களை நேரில் கண்டவன். 1976இல் தந்தை செல்வா சுட்டிக்காட்டியபடி பண்டாரநாயக்க மற்றும் டட்லி சேனாநாயக்க ஆகியோருடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களால் கிழித்தெறியப்பட்டன. 1978இல் ஜெயா ஜெயவர்தன கொண்டு வந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் 40 வருடங்களாக தமிழர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றோம். இதனால் தான் வேறு வழியின்றி 1974ஆம் ஆண்டு மே மாதம் 14இல் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் பன்னாகத்தில் தமிழீழ பிரகடனம் செய்ய நேரிட்டது என்றார். நாடு முழுவதும் உள்ள காவல்துறை நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகள் தொலைந்து போதல் மற்றும் திருடப்படுதல் தொடர்பான முறைப்பாடுகள் நாளாந்தம் பெருமளவில் கிடைப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான கையடக்க தொலைபேசிகள் அங்கீகரிக்கப்படாத நபர்களின் கைகளுக்கு செல்வது உரிமையாளர்களுக்குரிய பாரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொலைந்து போன அல்லது திருடப்பட்ட தொலைபேசிகள் பெரும்பாலும் சமூக விரோத மற்றும் சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிட்ட போலீசார் நிதி தரவுகள் மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் குற்றவாளிகளால் தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தொலைபேசி தொலைந்தவுடன் தொடர்புடைய சேவை வழங்குனரை தொடர்பு கொண்டு உடனடியாக சிம் அட்டையை செயலிழக்க செய்யவும். இது குறித்த நபர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதை தடுக்கும். போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யும் போது தொலைபேசியின் IMEI எண்ணை கட்டாயம் வழங்க வேண்டும். தொலைபேசியின் IMEI எண்ணை அறிய அழைப்பை ஏற்படுத்தவும்.
தொலைந்த தொலைபேசிகளை கண்டறிய இலங்கை போலீசார் அறிமுகப்படுத்தியுள்ள இணையதளத்தில் உங்கள் விவரங்களை பதிவு செய்யலாம். இலங்கையில் 1/3 உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உயர் இரத்த அழுத்தம் பெரும்பாலும் வெளிப்படையான அறிகுறிகள் வெளிப்படுத்துவதில்லை என்றும், எனவே குறிப்பாக 35 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம் என்று சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீநிதி அழகப்பெரும அவர் குறிப்பிட்டுள்ளார். சாத்தியமான சுகாதார அபாயங்களை முன்கூட்டியே கண்டறியும் பொருட்டு பொதுமக்கள் குறைந்தது 6 மாதங்களுக்கு ஒரு முறையோ அல்லது ஆண்டுதோறும் தங்கள் இரத்த அழுத்தத்தை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பொது நூலகத்தையும் மக்கள் பாவனைக்காக ஜனாதிபதி திறந்து வைத்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபையின் மேயர் கே. சிவம் பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டு சிறப்பித்தமையும் நூலகத்தை பொதுமக்கள் பாவனைக்காக திறந்து வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. தமிழக முதலமைச்சராக கடந்த 10ஆம் தேதி ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடன் 9 பேர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதற்கிடையே தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நேற்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 2 பேர் உட்பட மொத்தம் 23 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதில் உலகின் சிறந்த தொழில்நுட்பமாக கருதப்படும் செயற்கை நுண்ணறிவு துறைக்கு என தனி அமைச்சர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வேளச்சேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆர். குமார் செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் என அழைக்கப்படுவார். சமீபத்தில் கேரளாவில் மட்டும் செயற்கை நுண்ணறிவு துறைக்கு தனியாக அமைச்சர் நியமனம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டிலும் ஏஐ துறைக்கு தனியாக அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவிலேயே கேரளா மற்றும் தமிழகத்தில் தான் செயற்கை நுண்ணறிவு துறைக்கு என தனியாக அமைச்சர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1996இல் 2 சிவிலியன் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட வழக்கில் புரட்சியாளர் பிடெல் காஸ்ட்ரோவின் சகோதரர் ரவுல் காஸ்ட்ரோ அமெரிக்க அரசு குற்றவாளி என குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. கடந்த 1996ஆம் ஆண்டு அமெரிக்காவின் புளோரிடா கியூபாவுக்கு இடையே பயணித்துக் கொண்டிருந்த 2 சிவிலியன் விமானங்கள் கியூபா இராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இதில் 3 அமெரிக்கர்கள் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் நடந்த சமயத்தில் கியூபாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக ரவுல் காஸ்ட்ரோ இருந்தார். இதனால் அவர் மீது அமெரிக்கா குற்றம் சாட்டி வந்த நிலையில் 30 வருடம் கழித்து அவரை அமெரிக்கா குறிவைத்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் ராட் பிளாச் என்ற அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ரவுல் காஸ்ட்ரோவை கைது செய்ய வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2006இல் பிடெல் காஸ்ட்ரோ மறைவுக்கு பின்னர் கியூபாவின் அதிபராக பொறுப்பேற்ற ரவுல் காஸ்ட்ரோ 2018 வரை அந்த பதவியில் இருந்தார். தற்போது 94 வயதாகும் ரவுல் காஸ்ட்ரோ அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள போதும் அந்நாட்டின் செல்வாக்கு மிக்க தலைவராக உள்ளார். அவரை குற்றவாளி என அறிவித்ததன் மூலம் கியூபா மீதான அழுத்தத்தை அமெரிக்கா அதிகரித்துள்ளது. மறுபுறம் இந்த நடவடிக்கை அரசியல் சூழ்ச்சி என்று கியூபா அதிபர் மிகுவல் டயஸ் கனல் சாடியுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீது அமெரிக்கா இதே போன்ற குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அவரை பிடிக்க இராணுவ நடவடிக்கை வரை சென்றது. அதே போன்றதொரு இராணுவ நடவடிக்கைக்கு கியூபாவிற்கு எதிராகவும் அமெரிக்கா வழிவகுக்கின்றதோ என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார மற்றும் எரிபொருள் தடைகளால் கியூபாவில் மின் தட்டுப்பாடும் உணவு பஞ்சமும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த புதிய சட்ட நெருக்கடி வந்துள்ளது. தற்சமயம் 95 வயதாகும் ரவுல் காஸ்ட்ரோ அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டாலும் கியூபாவின் செல்வாக்கு மிக்க மனிதராக திகழ்கிறார். வரலாற்றில் இன்று 1834 இலங்கை சட்டவாக்க பேரவையின் முதலாவது கூட்டம் கொழும்பில் ஆரம்பமானது. 1958 இலங்கை இனக்கலவரம். இலங்கையில் ஏற்பட்ட இனக்கலவரங்களில் பல இலங்கை தமிழர்கள் சிங்களவர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். உடைமைகள் பலவும் சேதமாக்கப்பட்டன.
1972 இலங்கையில் புதிய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்து குடியரசு ஆகியது. சிலோன் ஸ்ரீலங்கா என பெயர் மாற்றம் பெற்று பொதுநலவாய நாடுகள் அமைப்பில் அங்கத்துவம் பெற்றது. 2018 தூத்துக்குடி படுகொலைகள். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் மீது தமிழ்நாட்டு காவல்துறையும் துணை பாதுகாப்பு படையும் நடத்திய தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.